தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தமிழ்செல்வி திறந்தவெளி ஆடி காரில் வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், வணக்கம். இது குறித்து கூடுதல் தகவல்களை சொல்லலாம். நாம் தமிழர் கட்சி சார்பில் தமிழகம் பாண்டித்துறை 40 தொகுதிகளிலும் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு தமிழ்செல்வி என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அவர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். தென்சென்னை தொகுதிக்கு அவர் வரும்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்ய வரும்பொழுது ஆடி கார் ஒன்றில், திறந்தவெளி ஆடி கார் ஒன்றில் ஊர்வலமாக அவருடைய கட்சியினுடைய தொண்டர்கள் புடைசூழ அவர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றார். பொதுவாக வேட்புமனு தாக்கல் செய்ய வரும்பொழுது வேட்பாளருடன் சேர்த்து 5 பேர் மட்டுமே இந்த 100 மீட்டர் தொலைவில் இருந்து உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். அவர் வாகனத்துல மற்றும் இருசக்கர வாகனங்களிலும் ஊர்வலமாக அவர் வந்தார். அவர் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதே வேளையில் அவர் பயன்படுத்திய அந்த சொகுசு காருக்கு 6 மாதத்திற்கு முன்பே இன்சூரன்ஸ் காலாவதியாக இருப்பதும், அதே போன்று 3 போக்குவரத்து விதிமுறைகள் தொடர்பாக அபராதம் செலுத்தாமல் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இது குறித்து போக்குவரத்து போலீசாரும் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதே போல ஊர்வலமாக வந்தது தொடர்பாக ஏதும் விதிமீறல் நடந்திருக்கிறதா என்பது தொடர்பாக தேர்தல் அதிகாரிகளும் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.